நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலை தோறும் என்னுடைய கிருபை புதிதாயிருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கும் முகம் பிரகாசமா இருக்கும். ஒரு கழுகுகளை போல சட்டையில வைத்து உயர பரப்பார்கள். அவர் ஓடினாலும் கடைப்படையால் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் என்று சொல்கிறோம் அப்பா. அப்பா அது போல தகப்பனே, அதிகாலை வேலையிலே குளிர்ச்சியான வேலையிலே தகப்பனே, ஆதாமே ஆதாமே, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லி மெல்லிய சத்தத்தோடு அப்பா உலாவி நீர் பேசுகிற தெய்வம் அப்பா, ஆசீர்வதிக்கிற தெய்வம் அப்பா, ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தெய்வம் அப்பா. அப்படியாய் நீர் மெல்லிய சத்தமா எங்களோட கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஓடோடி வந்து அது பாதத்துல அமர்ந்து இருக்கிறோம்ப்பா. நீங்க பேசுங்க, நீங்க மெல்லிய சத்தத்தோட பேசுங்கப்பா. நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. எங்கள் மத்தியில இறங்கி எங்களுக்குள்ளே உலாவுகிற எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பாவோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கென்று நாம் தெரிந்து கொண்ட வேத பாடம் ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இப்ப நம்ம பார்த்தோம், நம்மளை கைவிடாத தேவன், ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன் சொல்லி கூட பிரதர் சொன்னாரு, சிஸ்டர் பிரேயர்லையும் கூட சொன்னாங்க. அப்படியாய் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி. இந்த உலகத்துல நமக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அநேக காரியங்களை நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஊழிய பாதையில தொடங்கி, குடும்பத்துல தொடங்கி, வேலை ஸ்தலங்களை தொடங்கி, எல்லாவற்றிலுமே என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய எஃபெக்ட் போட்டு நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்படி செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது நம்ம நினைப்போம் நம்மளுடைய பலத்தினால உண்டு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நம்மளுடைய பலமோ பராக்கிரமோ அல்ல, எல்லாம் தேவனோட ஆவினாலே ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம வீட்லயும் சரி, நம்ம எல்லாம் பார்க்குறோம். ஒரு குழந்தை என்ன பண்ணுன்னா, வெளியே போய் எல்லாம் விளாண்டுட்டு இருக்கும்போது அது யாராவது திட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னா அது ஓடி தகப்பனை காட்டிலும் தாய்கிட்ட தான் சொல்லும். இந்த மாதிரி என்ன சொல்லும், என்னை இப்படி அடிச்சிட்டாங்க, என்னை விளையாட்டுக்கு சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும். அப்ப அந்த தாய் என்ன பண்ணுவாளாம், அதை தூக்கி இடுப்புல வச்சு மார்பிளோட அணைச்சு அதுக்கு ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆறுதல் சொல்லி கொண்டு போய் எல்லாத்திட்டையும் பேசி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, விடுவாங்க. இந்த மாதிரி நீங்க எதுக்கு இப்படி குழந்தை இப்படி பண்றீங்கன்னு சொல்லி தாய் போய் என்ன சொல்லுவான், எல்லா மக்களோட சொல்லி அதை விளையாட விடுவா. அதை போல என்ன பண்றாரு, ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றாரு. முதல்ல ஒரு ட்ரிப் எப்போ நான் படிச்சிருக்கேன். என்னன்னா, இந்த ஏசாயா புஸ்தகத்துல 66 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 66 அதிகாரங்கள் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து 66 புத்தகங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல 39, புதிய ஏற்பாட்டுல 27, அப்படி 66 புத்தகங்கள் இருக்கு. இது மத்திய புத்தகம் எதுனா ஏசாயா புஸ்தகம். இவன் நேற்றைய தினத்துல நமக்கு எப்போலா ஜாஸ்மின் சிஸ்டர் சொன்னாங்க என்னன்னு, சங்கீதத்துல இந்த மாதிரி பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் போட்டிருக்கு ஏசப்பாவை குறிச்சு. அதே போல ஏசாயா முன்னமே ஏசாயா தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்டது நிறைவேற்று. 30ஆம் அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி ஏசாயா தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் அவர் என்ன பண்ணாரு, பிறந்தார். அவர் எல்லா ஊழியங்களும் நிறைவேற்றி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த மாதிரி ஏசாயால இந்த கடைசி அதிகாரத்துல 66ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுறேன். அது எப்படி தேற்றாருன்னா, 12ஆம் வசனத்துல கடைசி பகுதியில பார்த்தா, இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம நடந்து வர பாதை, இப்ப ஊழியம் நம்ம என்ன பண்றோம்னா, இதுல சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் அப்படின்னு கிடையாது.
பவுல் 13 புஸ்தகம் நம்ம எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். யூதா ஒரு புஸ்தகம். அப்படி பார்க்கும் பொழுது இதுல வந்து அவரு எழுதுனது எஃபெக்ட் போட்டு தான் எழுதியிருக்காரு, சும்மா கிடையாது. எல்லாருமே, அதாவது பெரிய ஊழியக்காரங்க சின்ன ஊழியக்காரங்கன்னு இல்லை, ஆனா அவங்க நடந்து வர பாதை அது வந்து என்னன்னா, ஒருத்தருக்காக ஜெபிக்கிறோம், பிடிக்கிறோம், ஊழியம் பண்றோம் அப்படின்னா சாதாரண காரியம் அல்ல. மெசேஜ் கொடுக்கிறோம், ஒரு பக்கம் அழைச்சிருக்காங்க, கொடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது, கர்த்தாவே நீர் என்னோடு கூட வருகிறீரு, நான் இப்படி போய் ஊழியம் செய்கிறேன், நீங்க என்னை தேற்றுகிறீங்க, என் பாதையில நடந்து வாங்க. அது வந்து அந்த விதைத்த விதை வந்து பலன் கொடுக்கணும். பலன் கொடாதபடிக்கு அது என்ன பண்ணும், அப்படி இருக்கும் பொழுது அதை குறிச்சு அப்படியே அவர் காட்டுவாங்க, இது பலன் கொடுக்கறதா கொடுக்கலையா. நம்ம போய் போய் பார்ப்போம். நம்ம ஒரு செடி வச்சாவே, ஒரு விதை நட்டுனாவே நம்ம டெய்லியும் போய் கட்டாயம் பார்ப்போம். இந்த வெயிலையும் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரிச்சு பாதுகாக்கும் போது அந்த ஒரு விதை, அந்த விதையே பலன் கொடுக்கல அப்படிங்கும் பொழுது, மனுஷராகி நாம் கொடுக்கவில்லை என்றால் அதை உருவாக்குறவங்க, அதுக்காக ஜெபிக்கிறவங்க, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வேதனைப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. அதே போலதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நம்ம வந்து ஒரு தகப்பன் வந்து தோல்ல சுமக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா தாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த தாயினுடைய அரவணைப்பு தகப்பனை காட்டிலும் மேலா இருக்குமா. குடும்பத்தின் பாதையில நம்ம எவ்வளோ செய்வோம், பிடிப்போம். நம்மள ஒரு புறக்கணிக்கும் போதோ, நம்மளை குறிச்சு தவறா பேசும் பொழுதோ எத்தனையோ செய்வோம். அப்படி பேசும்பொழுது நமக்கு எப்படி இருக்கும்னா வேதனையா இருக்கும். அப்ப நம்ம யார்கிட்ட ஓடுவோம், தாய் தகப்ப மறைச்சு போயிருக்கலாம். அப்ப நம்ம யார்கிட்ட போவோம், யார்கிட்ட போய் சொல்ல முடியும். மனுஷங்கிட்ட நம்ம வந்துட்டு என்ன சொன்னோம்னா, சில மனுஷங்க அதை நம்ம தூற்றுவாங்க, சில மனுஷங்க கிண்டல் அடிப்பாங்க, சில மனுஷங்க ஆதரவு சொல்றது போல சொல்லுவாங்க. ஆனா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர் மாத்திரம் அறிவாரு. அப்ப நம்ம வந்து கர்த்தரிடத்துல திரும்பும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, நம்மள என்ன பண்றாரு, இடுப்புல சுமந்து நம்மள மார்பு தாளாட்டுறாராம், மடியில முழங்கால படுக்க வச்சு. நாம நினைப்போம், ஆக்சுவலா போன வெள்ளிக்கிழமை மதியம் பிரேயர்ல கூட மெசேஜ் கொடுக்கும் பொழுது எபிரேயர் 11 12 முதல் வசனங்களை குறிச்சு, விசுவாசத்தை குறிச்சு நம்ம மெசேஜ் பார்த்தோம். அதே போல நேற்றைய தினத்திலையும் கூட சாம் பிரதர் கொடுக்கும் பொழுது அப்படிதான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இப்படி விசுவாசத்துல இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி என்னென்ன காரியங்கள் எல்லாம் சொன்னாங்க. அதே போல நேற்றைய தினத்துல சிஸ்டர் பேசும் பொழுது, பிதா வந்து பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப ஒன்றா இருக்கும் பொழுது எத்தனை அடிக்கிட்டாலும், இப்ப நம்மள வந்து யாராவது அடிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம தகப்பனோ தாய் நம்மளோட கூட இருக்கும் பொழுது நம்ம அவங்க மறைவுல போய் நின்னுக்குவோம். தகப்ப அடிக்கிறாரு, குறும்பு பண்றா, அதுக்கு குறும்பு பண்ணா அடி விழுகும். அப்ப அடி விழுகும்போது நம்ம போய் என்ன பண்ணுவோம், தகப்பன் அடிக்கும்போது தாய்க்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு, தாய் நமக்கு சப்போர்ட் பண்ணி அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளை மறைச்சிட்டு அவங்க கூட அடி வாங்கிக்குவாங்க இல்லையா. அப்படிதான் என்ன பண்ணாரு, ஏசப்பாவை அடிக்கும் பொழுது அவர் கூட இருந்தாரு. ஆனா அவர் நொறுக்க சித்தமுள்ளவராய், இந்த 3 மணி நேரம் அந்தகாரப்பட்டது அப்படின்னா நொறுக்க சித்தமுள்ளவராய், அவர் நொறுக்க இருக்கு. பிதா என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தாரு. இவங்க பார்த்தா பிதாவும் குமாரன் தானே வந்து ஒப்பு கொடுத்தாரு. குமாரனை எந்த மனுஷனாலும் பிடிக்க முடியாது. யூதாஸ்காரு காட்டி கொடுத்தாங்கன்னா வந்து போர் சேவர்கள் சும்மா பிடிச்சிட முடியுமா. அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரு, பிடிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு. அவர் நினைச்சாருன்னா 16 தூதர்கள் எத்தனை பேர் வந்திருக்க முடியும். ஆனால் தன்னை நொறுக்க சித்தம் கொடுத்தாரு. பிதா என்ன பண்ணாரு, என் மகனை நொறுக்குறாங்க. சில தாய் வந்து ஊசி போடுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் குழந்தைக்கு ஊசி போடும் பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணும், வலிக்கும், அழுகும். அப்ப தகப்பனை பிடிச்சுக்க சொல்லிட்டு தாய் போயிருவாங்க. ஏன்னா அந்த குழந்தை அழுகிறத என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அது பிரசவ வேதனை படுறதை பார்க்க முடியாதுன்னு சொல்லி தாய் உள்ளம் படைத்தவர் என்ன பண்ணுவார், போய் விடுவார். ஆனா அதே போல தகப்பன் பிதா அவரை விட்டு விலகிட்டாரு, அவர் முகத்தை திருப்பிட்டாரு, அவரை விட்டுட்டு போயிட்டாரு. இவன் நொறுக்கிறத நம்ம பார்க்க முடியாது. 3 மணி நேரம் அந்தகாரப்பட்டது. அதே போலதான் நம்மளுடைய பாதைகள், ஊழிய பாதையாகட்டும், குடும்பத்தை பாரு, இவ்வளவு எஃபெக்ட் போடுறேனேப்பா, இவ்வளவு போடுறேனே, ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, நான் நொறுங்கி இருக்கிறேனேப்பா, எனக்கு இப்படி ஒரு அவதூறுகளா, எனக்கு இப்படி ஒரு நிந்தையா, இவ்வளவு ஒரு பாடுகளா, எத்தனை செய்யறோம் வீடுகள்ல, வேலை ஸ்தலங்கள் எவ்வளவு செய்யறோம், ப்ரமோஷன் கிடைக்கிறது இல்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் இன்னொருத்தன் வந்து ஈஸியா சொல்லி ஏமாற்றி பெற்றுக்கொள்றானே தகப்பனேன்னு சொல்லிட்டு வேதனைப்படும் பொழுது அவர் சொல்றாரு, இதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்.
எப்பவும் உன்னோட நீதியை நான் வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுவேன், பட்டப்பகலை போல விளங்க பண்ணுவேன். ஏற்ற நேரம் வரும், அப்ப நான் உன்னை உயர்த்துவேன். நீ ஒவ்வொரு காரியம் செய்யறது எனக்குன்னு செய் மகளே, எனக்குன்னு செய். நீ தண்ணீர் மேல ஆகாரத்தை போடு, அது ஏற்ற நேரத்துல என்ன பண்ணுமா, பலனை கொடுக்குன்னு சொல்லி என்ன பண்றோம் நாம பாக்குறோம். அப்படி நம்மளை எப்படி தேற்றாருன்னா, இடுப்புல நம்ம நினைப்போம், நம்ம நடந்து வரமே, இப்படி எல்லாம் நடந்து வரமே, என்னால நடக்க முடியலையே டாடி. அந்த இவரு மோசஸ் ராஜசேகர் அவர் எழுதியிருந்தாரு, அவரு கண்ணு இருக்காது, அவரு அழகா பாட்டு எழுதுவாரு. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் முட்கள், நடக்க முடியல டாடி, என்னால நடக்க முடியல, நீங்க நடத்துங்க. அப்படி நம்மளால நடக்க முடியாது. நம்ம பலவீனம் இருக்கும், ஏதாவது வியாதி பலவீனம் இருக்கும், இல்லாட்டி போராட்டம் இருக்கும், என்னால நடக்க முடியல, பலவீனமா இருக்கு டாடி. அப்ப என்ன பண்ணுவார், நான் உன்னை தூக்கி சுமந்துக்க நம்ம இடுப்புல வச்சுட்டு, ஒரு தாய் எப்படி நம்ம இடுப்புல தூக்கி வச்சுட்டு நடப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கும் கால் வலிக்கும், ஆனா நம்மளை தூக்கி வச்சு சுமப்பாங்க. அதே போல நம்ம நினைப்போம், அப்ப இந்த ஏனோக்கு நம்ம படிக்கும் பொழுது ஏனோக்கு மோடு கூட சஞ்சரிச்சு எடுத்துக்கொள்ளப்பட்டாரே தகப்பனே, அதே போல தகப்பனே நாங்களும் என்ன பண்ணணும், மோடு கூட இருந்து சஞ்சரிச்சு எடுத்துக்கொள்ளப்படணும். ஐயோ இது பொல்லாத உலகம் அப்பா. அப்ப நம்ம வேதனையோட படுத்துட்டு இருக்கும்போது, டாடி உம்மோட மடியில படுத்துக்கணுமே, தலை சாய்க்கணுமே. நம்ம நினைப்போம், யோவான் இருக்காருல்ல, அவரு மார்புல சாய்ந்து இருந்தார். அவர் 12 சீஷர்கள் இருந்தாங்க, அவருக்கு பிரியமானவரான யோவான் அவர் எப்படி சாஞ்சிருப்பார் நினைச்சு பாருங்க. அந்த அந்த அது அந்த அந்த அன்பை நான் நிறைய சிஸ்டர்கிட்ட சொல்லுவேன், அதாவது அந்த அன்பை ருசிச்சு பார்க்கும்போது தெரியும். அப்பா நம்ம உங்க மடியில படுத்துக்கணும், நம்ம உண்மையா விரும்பி கேட்டோம்னு வைங்களே, அப்பா நாங்க உங்க மடியில படுத்துக்கணும், நீங்க என்னோட கூட படுத்துக்க, என்னோட கூட உறவாடுங்க, நீங்க என்னை விட்டு போகாதீங்க, என்னோட கூட இருங்கன்னா, உண்மையா உண்மையா இருக்காரு. அவர் இல்லைன்னா என்றைக்கோ கர்த்தத்தாமே நம்மளோட பட்சத்தில் இராவிட்டால் மனுஷங்க நம்ம என்றைக்கோ உயிரோடு கூட விழுங்கி கூடும். ஆனா அவரு நம்மளோட கூட இருந்து நம்மள ஆற்றி தேற்றி அரவணைச்சார். நம்மளுடைய மூதாதையர்கள், நம்ம பரிசுத்தவான்கள் பைபிள்ல எல்லாம் பார்த்திருக்கோம். ஆபிரகாம் தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் எல்லாருமே கடந்து வந்த பாதைகள், முட்கள், வேலிகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள். யோசேப்பு, பவுலு, மோசே, தாவீது, ஆபிரகாம், யாக்கோபு, ஏசா, நினைச்சு பாருங்க. எல்லாம் இயேசு கிறிஸ்து வரைக்கும் எப்படி ஆதியாகமத்திலிருந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, அவங்க நடந்து வந்த பாதையில கர்த்தர் பிதா குமாரன் இல்லாவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நாம என்ன பண்ணிருக்க முடியாது, நடந்து வரவே முடியாது. அப்படி உண்டு இந்த உலகத்திலே, போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப ஜெயித்தவர் பெரியவர். அம்மா பாடினது போல, பிசாசு நமது காலின் கீழே போட்டு நசுக்கி, அவர் முதலே நசுக்கி போட்டாரு. எப்படி போட்டாரு, சிலுவையில் நசுக்கி போட்டாரு. இவன் சப்ப மண்டையன் பொக்க வாய, அதோட கூட என்ன பண்ணிட்டு இருக்கான், அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறான். தனக்கு கடைசி காலம், கொஞ்ச காலம், அவனுக்குதான் கொஞ்ச காலம், நமக்கு என்ன முன்னோக்கி போய்கொண்டிருக்கிற காலம். அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலான்னு பொக்க வாய திரியிறான். அவன் முழுங்கினாலும் உள்ள போய் என்ன பண்ணாது, ஜீர்ணிக்க முடியாது. பாம்பு மீனு கக்குனுச்சு நோவாவை, அதை போலதான் யோனாவை, அதை போலதான் நம்மளை கக்கு போடணும். அவனுக்குதான் டேஞ்சர் முழுங்கினா. அப்படி என்ன பண்றது? அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, 14ஆம் வசனம் என்ன சொல்றாரு, ஒருவனே அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமே தேற்றப்படுவீர்கள். இப்ப 14ஆவது வசனம் என்ன சொல்றாரு, நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல் செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். இப்ப என்ன சொல்றாரு, நான் அப்படிலாம் தாய் தேற்றுறது போல தேற்றி இடுப்புல சுமந்து, என் பிள்ளைய நான் இடுப்புல சுமந்து மார்புல சுமந்து தாளாட்டி பாராட்டி வந்து இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மேல் என்ன பண்ணுமா, அவருடைய கரம் இருக்குமா. அவருடைய கரம் என்ன கரம், அரவணைக்கிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம், நீதியின் வலது கரம். அது எல்லாம் அந்த கரத்துல எல்லாமே உண்டு. அவருடைய கரம், கோபாக்களின் கரம் உண்டு, அந்த சினத்தின் கரமும் உண்டு. அது என்ன பண்ணுமா, கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். அப்ப சத்துருக்கள்னா பார்த்தா எப்படி எப்படி சத்துருக்கள்,
நமக்கு விரோதமா யார் என்ன பண்ணாலும் அவங்க என்னதான் சத்துருக்கள் தான் இல்லையா? அது எப்படி பிசாசு தான் என்ன பண்ணுவான், கிரியை செய்வான். அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மேல், சின்ன ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்க, எத்தனை ஊழியக்காரங்களா இருந்தாலும் கர்த்தர்ல ஊழிய பாதையில ஊழியக்காரரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னை கனப்படுத்துவேன், நான் கனப்படுத்துவேன்னு சொல்றாரு. அப்ப ஊழியக்காரர் கர்த்தரை சுமந்து அவங்கள கனப்படுத்திட்டு இருக்கும்போது அவங்க போய் கண்ணீர் விட்டு தகப்பனே அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாரு, இல்ல மகளே அப்படின்னு சொல்லிட்டு திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார், பார்த்துட்டே இருப்பாரு. நீ அமைதியாரு, என்னோட கரை உன்னை தேற்றுது, ஆற்றுது. உன் சத்துருக்களுக்கு முன்னாடி என்னோட சினத்தை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அங்க சத்துருக்கிட்ட போய்வாரு. நம்ம இங்க ஆட்சி தேற்றி அரவணைத்துட்டு என்ன பண்ணுவாரு, அங்க போவாரு. அதான் நம்ம பாக்குறோம், ஒரு பையன் மலை மேல ஏறிட்டு இருக்கான். ஒரு கயிறு தொங்க விட்டுப்பட்டு இருக்கிறது. அந்த கயிறை படிச்சுட்டு ஒரு சின்ன பையன் மலை மேல ஏறிட்டு இருக்கான். மலை மேல ஏறிட்டு இருக்கும்போது கீழே இருந்து பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏப்பா இவ்வளோ பெரிய மலையா இருக்கு, இந்த மேல நீ ஏறிட்டு இருக்கிறியே, எப்படி நீ இவ்வளவு தைரியமா ஏறேன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், மேல மலை உச்சியில பாருங்க, என்னோட அப்பா என்ன பண்றாரு, இந்த கயிறை போட்டு கயிறை பிடிச்சிட்டு இருக்காரு, அதனால என்ன பண்றேன், நான் தைரியமா ஏறுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப என்னன்னா, அவன் யாரை நம்பி ஏறானா, தன் தகப்பனை நம்பிதான் ஏறான், அவன் நம்பி ஏறல. அத மாதிரி நம்ம கொடுத்திருக்கிற ஊழிய பாதையாகட்டும், குடும்பத்தின் பாதையாகட்டும், வேலை ஸ்தலங்களாகட்டும், எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் நம்ம யாரை நம்பி இருக்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்பி நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரா, 30, 60, 100 நமக்கு என்ன பண்ணுவாரு, அதுக்கு பலனை கொடுப்பாரு. அப்ப நம்மளை எப்படி பண்றாருன்னா, அவரு தாயை போல தேற்றுகிறார், இடுப்புல வைத்து நம்மளை சுமக்கிறார், மடியில வைத்து நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரங்கள அப்பா அப்பா என்று கூப்பிடும்போது நம்மளை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிற நல்ல தெய்வம் யார் என்றால் அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த இந்த உலகத்துல தாய் தகப்பன், கணவரோ பிள்ளைகளோ அம்மாமாரோ அப்பாமாரோ காட்டிலும் பொல்லாதவர்களாய் இவர்களே உங்களுக்கு நல்ல ஈவுகளே. அப்ப தாய் தகப்பனவே பொல்லாதவன்ட்டாங்க. ஈவுகளை கொடுக்கும் பொழுது நான் பரம பிதா நம்ம கேட்பதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, நம்ம வேண்டிக் கொள்வதை கொடுப்பது. அப்ப அவருடைய அன்பை மாத்திரம் நம்ம ருசிச்சிட்டோம் அப்படின்னா, அவரோட அன்பை மாத்திரம் ருசிச்சிட்டோம்னா அது தேனிலும் மதுரமா இருக்கும். அது என்னது, வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செஞ்சு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த தேவனாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தை நமக்குள்ள மாமிசமாய் கிரியை செஞ்சு அது வெளியில வரும்பொழுது அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அப்ப நம்மோடு கூட அவர் இருக்கிறார். உறங்கும் பொழுது எழும்பும் பொழுது, அதான் பாட்டு கூட இருக்கு, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, நான் படுத்திருந்தாலும் அமர்ந்திருந்தாலும் எழுந்திருந்தாலும், சங்கீதம் 139. அப்படியே நம்மளோட கூட பயணித்து கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் அந்தி சந்தி மத்தியானம் வேலை எப்பொழுது நம்மளோட கூட இருக்கிறார். யார் இருப்பாங்க, தாய் இருப்பாங்க. அப்ப நம்மளை தாயை போல தேற்றுகிற நல்ல தெய்வம் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நாம எதை குறித்தும் கலங்காத படிக்கு அவர் மேல பாரத்தை வைத்து, அப்பா நீங்க என்ன சுமக்குறீங்க, என்னை இடுப்புல வைத்து சுமக்குறீங்க, தாளாட்டுறீங்க, அப்பா உங்களோட அன்பு எவ்வளோ பெரியது, இந்த அன்பை மட்டும் எங்களை விட்டு விலக்கிறாத படிக்கு நாங்கள் அப்பா உண்மை அண்டிக் கொள்ள இன்னும் எங்களை ஆற்றி தேற்று கொள்ளுங்க. ஒரு தாயை போல எங்களை தேற்றுங்கப்பா. எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் சொன்னா, எருசலேம் என்றால் மகாராஜாவின் நகரம், அடைக்கல பட்டணம், சமாதானத்தின் நகரம். அது அது மகாராஜாவின் நகரம். அங்க வச்சு நம்ம என்ன பண்ணுமா, தேற்றப்படுமா. ஏன்னா மகாராஜாவின் நகரம், என் அப்பா தான் ராஜா, என்ன ராஜா எல்லாம் எல்லாரும் போய் பயந்துக்குவாங்க, ஐயோ ராஜாட்ட போறதுக்கு. ஆனா என்னோட அப்பா ராஜாவா இருக்கும் பொழுது நான் எப்படி போவேன், பிள்ளையாதான் போவேன். அப்ப அங்க நம்ம ராஜா, நம்ம அப்பா மகாராஜாவின் நகரம், அது அடைக்கல பட்டணம், அது சமாதானத்தின் நகரம். அங்க என்ன பண்ணுவாரு, நம்மளை ஆற்றி தேற்றப்படுவோம். எருசலேம் அப்படின்னா அப்பா, நம்மளோட அப்பாவின் வீடு. அங்க நம்ம என்ன பண்ணுவோம், தேற்றப்படுவோம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நித்தியமா பரலோகத்துல அவரோடு கூட இருந்து வாசம் செய்வோம், அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா. எங்களை அழகா தகப்பனே, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி தகப்பனே, நாங்கள் ஏசாயா 66:13 பார்த்தோம் சுவாமி. அப்படியா இந்த நாள் எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க. நீங்க எங்களுக்கு தாயும் தகப்பனுமா
போதுமானவராய் உற்ற சிநேகிதனாய் இருக்கும் பொழுது நாங்க எதை குறித்து கலக்கப்பட வேண்டாப்பா. நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்களை வழி நடத்துறீங்க, பாதுகாத்து கொள்றீங்க, ஏந்திரீங்க, சுமந்து கொள்றீங்க, தப்பி செல்ல வழி செய்றீங்க. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். மெய்யாகவே நம்முடைய தேவனுடைய அன்பு ஒரு தாயினுடைய அன்பாய் காணப்படுகிறது. ஒரு பிள்ளை அழும் பொழுது அந்த பிள்ளையை ஆற்றி தேற்றுகிறதான ஒரு அன்புதான் தாயினுடைய அன்பாய் இருக்கிறது. தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறதான அன்பு ஒரு தாயினுடைய அன்பாய் இருக்கிறது. ஒரு பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறதான ஒரு அன்பு தாயின் அன்பாய் இருக்கிறது. அப்படியாக நம்முடைய பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு ஒரு தாயாக காணப்படுகிறார்கள். நமக்கு என்னது தேவை என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்து, நம்முடைய தேவைகளை அறிந்து அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். நாம் கேட்டதான சத்தியத்தின் பிரகாரம் அவர் நம்மை சுமந்து ஆற்றி தேற்றி நம்மை போஷித்து நடத்துகிறதான தேவனாய் அவர் இருக்கிறார். ஆனபடினாலே நமக்கு ஒரு தாயை கர்த்தர் இந்த நாளில் தந்திருக்கிறார். ஒரு தகப்பனையும் ஒரு தாயையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு தாய் ஒரு பிள்ளையை தேற்றுவது போல அவர் நம்மை பயப்படாதே என்று சொல்லி அவரை நம்மை தேற்றுகிறதான ஒரு தேவனாய் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்ததற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். மெய்யாகவே எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது மகாராஜாவின் நகரம். மற்றொரு புறத்தில் எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது அப்பத்தின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஆகாரத்தை புசிக்க கொடுத்து அந்த குழந்தையினுடைய அந்த வயிற்று பசியை போக்குகிறது போல எருசலேம் என்று சொல்லுகிறதான அப்பத்தின் வீட்டிலிருந்து தேவனுடைய வசனமாகிய அப்பத்தை எடுத்து தாயாகிய ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தின் மூலமாய் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை நிலைநிறுத்துகிறதான ஒரு தேவனாய் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். மெய்யாகவே கர்த்தர் நம்மை எருசலேமிலே தேற்றத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம்முடைய துதி ஆராதனை, ஜெப பகுதி மற்றும் கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்தார், ஆசீர்வதித்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வரை தடைப்பட்டதான பிள்ளைகளையும் நாளைய தினத்தில் நடக்கிறதான ஜெபத்திற்கு தடைகளை நீக்கி கர்த்தர் கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையாவும் கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.